நல்ல கவனிங்க. ஓர்பாள் நகோமியை முத்தமிட்டு போய்விட்டாள். அவள் சரித்திரம், அவள் நிலை என்னானது என்று தெரியவில்லை. ரூத் செட்டையின் கீழே வந்தாள். அவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது. செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரித்திரம் எழுதப்படும். எழுதப்படும். ஹல்லேலூயா. ஓர்பாள் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவள் எத்தனை காலம் வாழ்ந்தாள், அவளுடைய வாழ்க்கை பின்பு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்ததா என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா செட்டையின் கீழே வந்தவளுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. செட்டையின் கீழே வந்தவளுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரம் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எதற்கும் உதவாதவன், நீ எதற்கும் உதவாதவள். ஆமென். உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்வதை வீணன. பல நிந்தையும் பரியாசத்தின் வார்த்தைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆமென், வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, செட்டையின் கீழே உன்னை கிருபையாய் வரவழைத்தது உண்டானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அன்று செட்டையின் நிழலில் வந்தவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது போல உன்னுடைய சரித்திரம் எழுதப்படும். ஹல்லேலூயா. செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன்.